இயேசுநாதா. மனது உருகி மன்னிப்பு தருபவர் நீரே இயேசுநாதா. உங்க பேரன்பு பெரியது, உங்க மன்னிப்பு உயர்ந்தது. உங்க பேரன்பு பெரியது, உங்க மன்னிப்பு உயர்ந்தது. உங்களைப் போல யாருமே இல்ல இந்த உலகத்துல. ஐயா, உங்களைப் போல யாருமே இல்ல
உலகத்தை தருபவர் நீரே இயேசுநாதா. மனது உருகி மன்னிப்பு தருபவர் நீரே இயேசுநாதா. ஆவியின் பெயராலே ஆண்டவருடைய திருப்பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவா, மக்கள் தங்களுடைய பாதுகாவலி எங்கள் தாய் கன்னிமரியாளுடைய அனைத்து புனிதர்களின் காவலிற்கு பணிவடைத்து கொண்டாட தயாரித்திருக்கிற திருக்குறையை ஆசிரியத்து புனிதப்படுத்தியறலாம். இந்த கொடி பவனி முழுவதும் எங்களுடன் எங்களை வழிநடத்தியறலாம். இறுதியாக நாங்கள் ஏற்றக்கூடிய இந்த கொடி உயர எழும்புவது போல எங்கள் எண்ணங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவதாக. குறிப்பாக இந்த நவ நாட்களில் கொடியை காண்போர் அனைவரும் உன் திருமகன் இயேசுவையும் உங்கள் தாய் கன்னிமரியாளையும் நினைவு கூர்ந்து அவரது முன்மாதிரியை பின்பற்றி மக்கள் உகந்தவர்களாக வாழ தலைப்படுவார்களாக. ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ள விண்ணுலகில் நிறைவேறுவது மண்ணுலகிலும் நிறைவேறுக. உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக செய்வோரை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி. இறைவனின் தாயே, பாதுகாப்பாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் நீங்கள் இறப்பை நன்றியும் ஏற்றுக்கொள்ளும். ஆமென். வாழ்க 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 தாயே, வாழ்க 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 தாயே. இதயம் உன்னை ஏங்கித் தேட வாழ்வின் வழியாய் வாராய் தாயே, வாழ்வின் ஒளியாய் வாராய் தாயே. தரணியர் வாழ்த்தும் தாய்மரியே, வாழ்க 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 தாயே, வாழ்க 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 தாயே.
சிலுவை நிழலில் தாயானாயம் சிலுவை சுமக்க உதவும் தாயே. பஞ்சமும் நோயும் பசியும் தீர்த்து அன்பின் தாயே காத்திடுவாயே. தஞ்சம் நீயே தயும் நீயே தாய்மரியாளே, தஞ்சம் நீயே தயும் நீயே தாய்மரியாளே. தாளினை பணிந்தோம் காத்திடுவாயே. வாழ்க 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 தாயே, வாழ்க 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 தாயே. துயரும் இன்னலும் எம்மை தாக்க காப்பாய்த்தாயே பிள்ளை நானே. கருணையின் உருவே கண்ணி தாயே, கனிவுடன் என்னை காத்திடுவாயே. தஞ்சம் நீயே தயும் நீயே தாய்மரியாளே, தஞ்சம் நீயே தயும் நீயே தாய்மரியாளே. தாளினை பணிந்தோம் காத்திடுவாயே. வாழ்க 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 தாயே, வாழ்க 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 தாயே. வாழ்க 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 தாயே, வாழ்க 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 தாயே. வாழ்க 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 தாயே, வாழ்க 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 தாயே. அன்போடு வந்தோம் அருள் தாரும் அம்மா. கனிவான மனம் வேண்டி நின்றேன் அம்மா, தாயன்பை நான் கண்டு நெகிழ்ந்தேன் அம்மா. புது ஒளியாக நீ என்னுள் வந்தாயம்மா, பாதைக்கு சுடராக ஒளிர்ந்தாயம்மா. இனி என்றும் என் வாழ்வு சுகம்தானம்மா. அன்பின் உறவும் நீயே, அன்போடு வந்தோம் அருள் தாரும் அம்மா. உமை நாடி வருவோரின் ஆதாரமே, உள்ளத்தில் உறவாடும் உயிரோவியமே. அளவில்லா அன்பு எமையாளுமே, அன்பு இவ்வுலகை அரசாளுமே.
சுகமாகுமே. அருள் நிறைந்த மரியே நாடி வந்தோம் உமை பாட வந்தோம். அன்பின் உறவும் நீயே அன்போடு வந்தோம் அருள் தாரும் அம்மா. இரவுக்கும் பகலுக்கும் எல்லையுண்டு உன் இரவாத புகழுக்கு எல்லையுண்டோ. உயிருக்கும் உறவுக்கும் எல்லை உண்டு உன் உயர்வான உறவுக்கு எல்லை உண்டோ. இவ்வுலகத்தில் உனையன்றி எதுவும் உண்டோ. அருள் நிறைந்த மரியே நாடி வந்தோம் உமை பாட வந்தோம். அன்பின் உறவும் நீயே அன்போடு வந்தோம் அருள் தாரும் அம்மா. தந்தை தூயாவின் பெயராலே ஆண்டவருடைய திருப்பெயரால் நமக்கு உதவி உண்டு. மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பங்கின் பாதுகாவலில் அனைத்து புனிதர்களின் பாதுகாவலியாக எங்கள் தாய் கன்னிமரியாளுடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடுவதற்காக ஏதோ நாங்கள் ஏற்றிருக்கிற திருப்பதியை நிறைய ஆசிரியர் புனிதப்படுத்தியார்கள். இந்த நவ நாட்களுக்கு உயர பறப்பது போல எங்களை வாழ்வு உயர பறந்து மனம் கபட நிறை துணை செய்கிறார்கள். இதை உற்று நோக்குகிற ஒவ்வொருவரும் வாழ்வை விண்ணகம் நோக்கி செல்கிற திருப்பயணிகள் நாங்கள் என்பதை உணர்ந்து அதற்கு தக்க எங்களை நாங்கள் வழி நடத்திக் கொள்ள எங்களை ஆற்றுப்படுத்துவீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென்.
உரைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பழியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநலம் மறைய சமத்துவம் வளர அன்பு பரிவு கொண்ட இறை குலம் வளர்ப்போம். இறை குலமே எழுவோம், இறை அரசை அமைப்போம். மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்கிரிய இறை மக்களே, இறை திருவுளத்தை ஏற்று வாழ்ந்தவர் நம் அன்னை மரியா என்ற அருள்நிறை சிந்தனையோடு புனிதர்களின் அரசி ஆலயத்தின் 32ஆம் ஆண்டு பங்கு பெருவிழாவை இன்று மகிழ்ச்சியுடன் தொடங்குகின்றோம். இதோ ஆண்டவரின் அடியேன், உமது வார்த்தைப்படியே எனக்கு நிகழட்டும் என்று கூறி தன் வாழ்வையே இறை திருவுளத்திற்கு அர்ப்பணித்தவர் நம் அன்னை மரியா. எதிர்காலம் என்னவென்று அறியாத நிலையிலும் இறைவனின் திட்டம் முழுவதையும் புரிந்து கொள்ளாத நிலையிலும் இறைவனின் திட்டத்தை முழுமையாக நம்பி ஏற்றுக்கொண்டார். அவரது ஆம் என்ற பதில் மனித வரலாற்றில் மீட்பின் கதவு திறக்க வழிவகுத்தது. அன்னை மரியா நமக்கு கற்றுத்தரும் மிகப்பெரிய பாடம் இதுவே. இறைவனின் திருவுளம் எப்போதும் நமது விருப்பத்திற்கேற்ப இருக்காது. ஆனால் அதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளும்போது நமது வாழ்க்கை இறைவனின் கரங்களில் அர்த்தமுள்ள கருவியாகிறது. இன்றைய உலகில் நாம் எதிர்கொள்ளும் சவால்கள், குடும்ப பிரச்சனைகள், எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள் மற்றும் எதிர்காலம் குறித்த கவலைகளுக்கு நடுவிலும் அன்னை மரியாவைப் போல ஆண்டவரே உமது திருவுளம் நிறைவேறட்டும் என்ற நம்பிக்கையுடன் வாழ இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டுவோம். இன்றைய முதல் நாள் திருப்பலியை நமது பங்கு மக்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒப்பு கொடுக்கின்றோம். குடும்பங்கள், குழந்தைகள், இளைஞர்கள், நோயாளிகள், முதியோர், நமது பங்கு தந்தை, அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், திருப்பலி பணியாளர்கள் மற்றும் இந்த திருவிழாவிற்காக உழைக்கும் அனைவரையும் இறைவனிடம் அர்ப்பணிப்போம். இறை திருவுளத்தை ஏற்று வாழ்ந்த அன்னை மரியாவைப் போல நாமும் இறைவனின் திருவுளத்தை அறிந்து ஏற்று அதன்படி வாழும் அருளை பெற்றிட இத்திருப்பலியில் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் பங்கேற்போம். எலிசபெத் ராணி அவர்களுக்கு உடல் நலத்தில் முன்னேற்றம் கிடைத்ததற்கு நன்றியாகவும் முழுமையான உடல் நலம் கிடைக்க வேண்டியும் ஒப்பு கொடுக்கின்றார்கள். பாக்கியம் மற்றும் அவரது மகன் குடும்பம் நன்றியாகவும் மகன் குடும்பம் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டியும் ஒப்பு கொடுக்கின்றார்கள். மெல்வின் ஷீலா அலெக்சாண்டர் குடும்பம் நன்றியாகவும் மகள்கள் பியோனா, ஹெலன் எதிர்காலம், கல்வி, வேலைவாய்ப்பு, திருமண காரியங்கள் இவை அனைத்தும் நிறைவேற இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். கிறிஸ்டி பெர்சிகா குடும்பம் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து ஆசிரிய வேண்டி இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். அமல்ராஜ் பெர்னத் குடும்பம் நன்றியாகவும் இன்னும் நினைத்த காரியங்கள் நிறைவேற இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். ராசிவ், ஹேசியா, விகான் குடும்பம் நன்றியாகவும் நினைத்த காரியங்கள் வேண்டி இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். வில்லியம், எமிலி, சார்லட் குடும்பம் நன்றியாகவும் நினைத்த காரியங்கள் வேண்டி இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். எபின் ஜான், ஏஞ்சல் குடும்பம் நன்றியாகவும் உடல் சுகம் வேண்டியும் நினைத்த காரியம் நிறைவேறவும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஏஞ்சலா மர்சி குடும்பம் நன்றியாகவும்
மகன்கள், மருமகள்கள், பேர பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியும் தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஜஸ்டின் ஜாய்ஸ் குடும்பம் இறைவன் இந்நாள் வரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜோயல் ஜெய்சன் உடல் நலம் எதிர்காலம் சிறப்பாக இருக்க இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். தோமையா ரிச்சர்ட் குடும்பம் நன்றியாக இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஜேம்ஸ் ராஸ் ஹேமா குடும்பம் புனிதர் அரசி வழியாக இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியும் பிள்ளையினுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். அருண், சிந்தியா, ஹெரன், ஜோஸ், எமிரோஸ் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறைவனுடைய அருள் வேண்டி இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். கிஷோர், ஜஸ்டினா, ரியா மரிஷா, ரிதி மரிஷா குடும்பத்துக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டி இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். திரு நிக்சன், திருமதி ஐடா இவர்கள் குடும்பத்துக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். இறைவனிடம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இன்னும் நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டி திருவாளர் பல்தசார் இமாக்குலேட் குடும்பம், அலெக்ஸ் பிரேமா குடும்பம், கிளமெண்ட் பிரபா குடும்பம், கிறிஸ்டி பிரபு குடும்பம், மெலிண்டா இவர்கள் இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். இறுதிராஜ் குழந்தை மர்சி குடும்பத்துக்கு புனிதர் அரசின் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இத்திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். மரித்தையே டேவிட் ஆன்ம இலைப்பாற்றிக்காக குடும்பத்தார் ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஜோசப், அல்போன்சா மேரி, ஜோன்சா மரி ஏஞ்சல் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. நமது பங்கு திருவிழாவின் தொடக்கமாக திருவிளக்கை ஏற்றவிருக்கிறோம். இந்த விளக்கு உலகின் உண்மையான ஒளியான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. அன்னை மரியா தமது வாழ்வில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த ஒளியை உலகிற்கு வழங்கியவர். இந்த விளக்கின் ஒளி நமது ஆலயத்திலும் குடும்பங்களிலும் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் வாழ்விலும் நோயுற்றோர் மற்றும் துன்பப்படுவோரின் இதயங்களிலும் இறை ஒளியை பரப்பட்டும். நமது விருப்பங்களை காட்டிலும் இறைவனின் திருவுளமே மேலானது என்பதை உணர்ந்து வாழ இந்த முதலாவது திரியை ஏற்ற அருட்பணியாளர் டி யூஜின் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இறைவன் என்றென்றைக்கும் நம்முடன் வாழ்கிறார் என்ற நம்பிக்கையுடன் வாழ இந்த இரண்டாவது திரியை ஏற்ற திரு ஜான் நெப்போலியன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நமது வாழ்க்கை, குடும்பம், பணிகள், திறமைகள் அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ இந்த மூன்றாவது திரியை ஏற்ற திரு ஜெயபால் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சூழ்நிலைகள் எவ்வாறு இருந்தாலும் விசுவாசத்தை இழக்காமல் இறைவனின் பாதையில் நடக்க இந்த நான்காவது திரியை ஏற்ற திருமதி தனபாக்கியம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நமது பங்கிலும் குடும்பங்களிலும் அன்பு, ஒற்றுமை, இரக்கம், சேவை ஆகியவற்றின் மூலம் இறை திருவுளத்தை நிறைவேற்ற இந்த ஐந்தாவது திரியை ஏற்ற செல்வி ஜெனோவா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, திருப்பலி ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய குற்றம், குறைகள், பாவங்களை ஆண்டவர் திரும்ப நினைவு கூர்ந்தவர்களாக அவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் வேண்டி நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து
நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவரே. மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகனின் அன்னையை எங்கள் அன்னையாகவும் அரசியாகவும் ஏற்படுத்தினீரே. அவளுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ பங்களவில் குழுமி வந்திருக்கிற நாங்கள் இந்நாள் வரை நீர் எங்களுக்கு செய்த அனைத்து நலன்களுக்காக நன்றி கூறுகிற அதே வேளையில் தொடர்ந்து எங்களை நீர் காத்து அவளது பரிந்துரையினால் வழிநடத்த மன்றாடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பிற்குரிய இறைமக்களே, இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை தமது அழைப்பிற்கு செவிசாய்த்து தன் நாட்டையும் உறவினர்களையும் தந்தையின் வீட்டையும் விட்டு ஆண்டவர் காட்டும் நாட்டிற்கு செல்லுமாறு அழைக்கிறார். ஆபிரகாம் எதிர்காலம் என்னவாகும் என்பதை முழுமையாக அறியாதிருந்தாலும் இறைவனின் வாக்குறுதியில் முழு நம்பிக்கை வைத்து கீழ்ப்படிந்து புறப்படுகிறார். அவரது வாழ்க்கை இறைவனின் அழைப்பை ஏற்றுக்கொள்வதும் நம்பிக்கையுடன் பயணிப்பதும், இறைவனின் திருவுளத்திற்கு தன்னை அர்ப்பணிப்பதும்,
எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைகிறது. நாமும் நமது வாழ்க்கையில் இறைவன் விடுக்கும் அழைப்பை நம்பிக்கையுடன் ஏற்று அவர் காட்டும் பாதையில் துணிவோடும் விசுவாசத்தோடும் நடக்க அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் இன்றைய முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திருவசனங்கள் 1 முதல் 4 முடிய. ஆண்டவர் ஆபிராமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிராமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். அவருடன் லோத்தும் சென்றார். ஆபிராம் காரனை விட்டு சென்றபொழுது அவருக்கு வயது 75. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. இந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். இந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. உன் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. போல் கரையும் பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணையின் மழையில் நனைந்தார் உன் ஆலயம் புனிதம் அருளும். கருணையின் மழையில் நனைந்தார் உன் ஆலயம் புனிதம் அருளும். உன் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. உன் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. அன்பிற்குரிய இறைமக்களே, இன்றைய 2ஆம் வாசகம் ஆபிரகாமின் ஆழமான விசுவாசத்தை நமக்கு எடுத்துக்காட்டுகின்றது. அவர் இறைவனின் அழைப்பை கேட்டவுடன் எங்கு செல்கிறார் என்பதை அறியாமலேயே நம்பிக்கையுடன் புறப்பட்டு செல்கிறார். இறைவனின் வாக்குறுதியை நம்பி அந்நிய நாட்டில் கூட ஒரு பயணியாகவும் கூடாரத்தில் வாழ்பவராகவும் தன்னை ஏற்றுக்கொண்டார். அவரது விசுவாசம் காணப்படாததை நம்புவதற்கும் புரியாத நிலையிலும் இறைவனை நம்பி முன்னேறுவதற்கும் நம்மை அழைக்கிறது. நமது வாழ்விலும் பல நேரங்களில் எதிர்காலம் தெளிவாக தெரியாமல் இருக்கலாம். அத்தகைய நேரங்களில் ஆபிரகாமை போல இறைவனை முழுமையாக நம்பி அவரது திருவுளத்திற்கு நம்மை அர்ப்பணித்து வாழ்வோம் என்பதை உணர்ந்தவர்களாய் இன்றைய 2ஆம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 8-9 வரை. ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பெயராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான்.
தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரைப் போல வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவா, இதோ உம் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்ற ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதரின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தையாம் தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீதும் என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதுதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதுதர் மறுமொழியாக அவரிடம், தூயாவி உன்மீது வரும், உன்னதரின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உன் உறவினராகி எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதுதர் அவரை விட்டு அகன்றார். ஏது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நிறைந்த மகிழ்ச்சியோடு நம் பங்கினுடைய திருவிழாவை, இந்த ஆண்டு திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். புனிதர்களின் அரசியான நம்முடைய பாதுகாவலி அன்னை மரியாளுக்கு நாம் விழா எடுக்கிறோம். இந்த விழாவினை துவக்குகின்ற முகத்தான் திருக்கொடியினை ஏற்றி இந்த திருப்பலியில் நாம் பங்கெடுக்கின்றோம். கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் இந்த விழா நாட்கள் எல்லாம் ஆன்மீக கொண்டாட்டங்களும் சமூக கொண்டாட்டங்களும் அதைத் தொடர்ந்து வருகின்ற உறவையும் நட்பையும் கொண்டாடுகிற விழாக்களாக அமைந்திருக்கின்றன. நம்மை விட்டு பிரிந்து நிற்கிற சகோதரர்கள் இத்தகைய விழாக்களை எல்லாம் கொண்டாடுவதில்லை. அவர்களுடைய ஒரே நோக்கமெல்லாம் ஆன்மீகம், இறைவார்த்தையை கேட்பது என்பதாக அது அமைந்து விடுகிறது.
மனித வாழ்க்கை முறை என்பது ஆன்மீகம் மட்டுமல்ல, மனித வாழ்க்கை நிலை என்பது சமூக கொண்டாட்டம் மட்டுமல்ல. இரண்டும் இணைந்த நிலையில் நம் வாழ்க்கை முறை, நம் ஆன்மீக சமூக கொண்டாட்டங்கள், வாழ்வு முறை அமைய வேண்டும் என்பதைத்தான் நம் திருச்சபை வலியுறுத்துகிறது. எனவே தான் இந்த துவக்க நாளில் கொடியேற்றி ஆண்டவர் திருமண் வந்திருக்கிறோம். தொடர்ந்து வருகிற நவநாட்களிலும் பங்கெடுத்து இறைவனுக்கு நன்றி செலுத்த இருக்கிறோம். குறிப்பாக விழா நாட்கள் என்பது வெற்றியின் நாட்களாக, நன்றி செலுத்துவதின் நாட்களாக அது அமைகின்றது. திருக்கொடியை ஏற்றுகிறோம் என்றால் அதனுடைய அடையாளம் கடந்த ஆண்டு முழுவதும் விசுவாச வாழ்வில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். எங்களுக்கு சோதனைகள் வந்திருக்கின்றன, எங்களுக்கு துன்பங்கள் வந்திருக்கின்றன, மகிழ்ந்திருந்த தருணங்களும் இருந்திருக்கின்றன. எதுவாக இருந்தாலும் நாங்கள் இறுதியில் விசுவாசம் என்கிற இந்த ஓட்டப்பந்தயத்தில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். எனவே நாங்கள் கொடியேற்றி, வெற்றி கொடியேற்றி இந்த விழாவினை கொண்டாடுகிறோம் என்கிற அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக, வாழ்வின் அந்த வெளிப்பாடாக இந்த திருக்கொடியை ஏற்றி இங்கே வந்திருக்கிறோம். இதுதான் இந்த கொடியினுடைய ஏற்றுதலினுடைய அர்த்தமாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து இந்த நாட்கள் என்பது குறிப்பாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நாட்கள். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது என்று நம் அன்னை ஆண்டவரை ஏற்றி போற்றி புகழ்ந்ததைப் போல ஒவ்வொரு நாளும், குறிப்பாக நவநாட்களில் வேண்டுவதை விட, கேட்பதை விட அவங்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நாட்களாக இது அமைகின்றது என்றால் அதுவே ஆண்டவரை போற்றுவதாகவும் புகழ்வதாகவும், அதன் விளைவாக ஆண்டவரின் திருக்கரங்களிலிருந்து அவரே நமக்கு அருளுவதாகவும் அது அமைகின்றது. எனவே இது நன்றி செலுத்துகின்ற ஒரு காலமாக இந்த நாட்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி என்பது அவருக்கு எதையும் கூட்டி அமைத்து விடாது, மாறாக அது நம்முடைய தரத்தையும் தன்மையையும் வெளிப்படுத்துகிற நிகழ்வாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு நன்றியை எதிர்பார்த்தார். 10 பேர் அவரிடம் வந்தார்கள். 10 பேரும் சுகம் பெற்றார்கள். போகிற வழியில் ஒருவன் திரும்பி வந்தான். இந்த ஒருவனை பார்த்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடையவில்லை, மாறாக அவரை அறியாமலே கேட்கிறார், மற்ற 9 பேர் எங்கே என்று. ஆக எதிர்பார்க்கின்றார். இதைத்தான் அந்த நிகழ்வு நமக்கு வெளிப்படுத்துகிறது. இன்றைக்கு ஆண்டவர் இங்கு இருக்கிற சமூகத்தை பார்த்து எங்கே அந்த 9 பேர் என்று கேட்க முடியாத அளவுக்கு நாம் இங்கு கூடியிருக்கிறோம். நம் பகுதியில் இருக்கிற மக்கள் யாரும் விடுபட இல்லை என்கிற அளவில் எல்லோரும் இங்கு குழுமி நிற்கிறோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு. இத்தருணத்தில் தான் நாம் நமது சிந்தனைக்காக, தியானத்திற்காக எடுத்திருக்கிற இந்த மறையுரண்டை தலைப்பு ஆண்டவரின் இறைவனின் திருவுளத்தை நாம் நிறைவேற்றுவதற்காக என்கிற அந்த தலைப்பினை ஏற்றிருக்கிறோம். திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு கிராமத்திற்கு கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு தடவை போயிருந்தோம். அந்த கிராமத்தில் ஓரிரு நாட்கள் தங்கி இருந்தோம். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பேசுகின்ற பொழுது அங்கு ஒரு கோவில் இருந்தது. அந்த கோவிலுக்கு திருவிழாவை கொண்டாடுவதில்லை. ஏன் திருவிழாவை கொண்டாடுவதில்லை என்றால் அவர்கள் சொன்னார்கள், பள்ளி சயனம் சொல்லவில்லை. என்னது? பள்ளி டிக்கு டிக்குன்னு கத்தும்ல, அது சயனம் சொல்லவில்லை என்றார்கள். பிறகு நாங்கள் அவர்களோடு கலந்து பேசுகிற பொழுது அவர்களிடம் சொன்னோம், கோவில் பூட்டி இருக்கிறது, அதுக்குள்ளே லைட்டே கிடையாது, வெளிச்சமே கிடையாது, அப்புறம் எப்படி பள்ளி சயனம் சொல்லும்? அதனால் நீங்கள் கோயிலை திறந்து கோயிலை கூட்டி கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு தினந்தோறும் ராத்திரி சாயந்தர நேரத்தில் லைட்டை போட்டு விடுங்க. அப்புறம் 1 மாதம் கழித்து போய் நீங்கள் சயனம் கேளுங்க, கண்டிப்பாக பள்ளி சயனம் சொல்லும் என்று சொன்னோம். அதே போல் அவர்கள் ஒரு 6 மாதம் கழித்து இந்த மாதிரி எல்லாம் செய்த பிறகு அவர் ஊரே கூடி பள்ளி சயனம் சொல்லுகிறதா திருவிழா கொண்டாடுவதற்காக. இங்கே திருவிழா கொண்டாடினா யாரை கேட்கணும்? பங்கு பேரவையை கேட்கணும். 2 பேர் கிக்கி முக்கி பண்ணாங்கன்னா அப்புறம் பங்கு சாமியாருக்கு தலைவலி தான். எல்லா பங்கு பேரவையிலையும் கிக்கி முக்கி பண்ணுற 2 ஆட்கள் இருக்க தான் செய்வாங்க. அது மாதிரி இவர்கள் சயனம் சொல்லணுங்க. அங்கே யார் சயனம் சொல்லணும்? பள்ளி தான் சயனம். அப்போ கொஞ்சம் நாள் கழித்து அந்த கோயிலை திறக்கிறார்கள். திறந்து சயனத்துக்காக காத்திருக்கிறார்கள். அந்த பள்ளி சத்தம் போடுகிறது, கிக்கி டிக்கி ரொம்ப சத்தம். யார் மெமிக்கிற யார் நல்லா பண்ணுவா தெரில. அப்போ அது மாதிரி போடுது, உடனே திருவிழா கொண்டாடப்படுகிறது. ஆக எது இறை திருவுளத்தை கேட்பதற்கு நம்ம நிறைய பேர் பள்ளி சத்தம் போடுறதா வீடுகளில் பார்த்துருப்போம், அதை நம்ம பேசிக்குவோம். அது மாதிரி அப்போ இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு நம் பகுதிகளில், கிராமங்களில் நம்ம பார்ப்பது பள்ளி சயனம் சொல்லணும், அது சத்தம் போடணும். அப்புறம் பஞ்சாங்கத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கும், அது பள்ளி சத்தம் போடுறதை பற்றிலாம் பஞ்சாங்கத்தில் விழாவாரியாக எழுதியிருப்பாங்க.
ஆக அவர்கள் பள்ளி சத்தம் போடணுங்கிற ஒரு பகுதி இருந்தாலும் கூட பள்ளி நம் வீட்டிற்குள் வருவதற்கு ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும். வீட்டிற்குள் வெளிச்சம் எரிய வேண்டும். வெளிச்சத்தை நோக்கி 2 விட்டில் பூச்சிகள் வர வேண்டும். அந்த விட்டில் பூச்சிகளை சாப்பிடுவதற்காக பள்ளி வர வேண்டும். சாப்பிட்ட சந்தோஷத்தில் அது கை தட்ட வேண்டும், சத்தம் போட வேண்டும். அவ்வளோதான். அதான் பள்ளி சயனம் போடுது. அந்த சூழ்நிலையை உருவாக்குகிற போது பள்ளியும் வரும், எல்லாம் வரும், சத்தம் போடும், எல்லாமே இருக்கும். ஆக திருவுளத்தை அறிவது என்பது இப்படியாக நம் பகுதிகளில் இருக்கிறது. பூ போட்டு பார்ப்பாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, பூ போட்டு பார்ப்பாங்க. வீடுகளில் கல்யாணம் காட்சியெல்லாம் நம்ம பண்ணுறோம். கல்யாணம் இது பொண்ணு மாப்பிள்ளை அமைஞ்ச உடனே சோசியக்காரன்ட்ட கூப்பிட்டு போவாங்க, பொருத்தங்கள் பார்ப்பாங்க, திருவுளம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ஒரு சிலர் பூ போட்டு பார்ப்பாங்க. ஆக அது மாதிரி சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னாக்க இந்த 2 விரல 1 விரல தொடு அப்படிங்கும். இது மாதிரி பல காரியங்கள் இருக்கிறது. ஒரு சில காரியங்களில் நாம் தேர்ந்து தெளிவதற்கு நம்மளை அறியாமலே நம்முடைய பகுதிகளில் புழங்குவது. ஆனால் நம்முடைய விவிலியம் என்ன சொல்லுகிறது, நம்முடைய திருவுளத்தை தேர்ந்து தெளிவதற்கு நாம் இறைவனுக்கு செவிமடுக்க வேண்டும், இறைவனின் குரலுக்கு வார்த்தைக்கு செவிமடுக்க வேண்டும் என்று நம் விவிலியம் சொல்லுகிறது. எனவே தான் இன்றைய இந்த நிலையில் நாம் தியானிப்பது இறைவனுடைய திருவுளத்தை, இறை வார்த்தைக்கு செவிமடுத்தல், இறைவனுடைய திருவுளத்திற்கு நாம் செவிமடுத்ததாகவே அது கருதப்படுகிறது. இன்றைய முதல் வாசகம் பழைய ஏற்பாட்டில் இறைவனுக்கு செவிமடுத்த ஒரு முதுபெரும் ஒரு மூத்தோர் ஒருவரை அது காட்டுகிறது. மாதா செவிமடுக்கும்போது என்ன இருக்கலாம் வயசு, கல்யாண வயசுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நம்ம ஊரில் இப்போ 21, அவங்களாம் காந்திக்கு கல்யாணம் ஆகும்போது 10-13 வயசு, அது கல்யாண வயசு ஒரு 10-15 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவர் 75 வயதில் ஆபிரகாம் கடவுளுக்கு செவிமடுக்கிறார். முதிர்ந்த அந்த வயதில் கடவுள் அவரை அழைக்கிறார். அழைக்கின்ற பொழுது அவர் சொத்து சுகத்தோடு தான் இருக்கிறார். இருந்தாலும் கடவுளை அழைத்து ஒரு தேசத்திற்கு போ என்று சொல்லுகிற பொழுது அந்த முதிர்ந்த வயதிலும் கடவுளுக்கு செவிமடுக்கக்கூடிய அந்த பக்குவத்தை அந்த பெரியவர் பெற்றிருந்தார், ஆபிரகாம் பெற்றிருந்தார். எனவே அவர் வாக்குறுதியின் உடன்படிக்கையின் தந்தையாக கடவுள் அவரை அழைத்து அவருக்கு நாட்டை கொடுத்து அவர் வழியாக ஒரு மாபெரும் இனத்தை உருவாக்கக்கூடிய அந்த தன்மையை இறைவன் அவருக்கு தந்தார் என்று விவிலியம் சொல்லுகிறது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசித்தோம். 2வது வாசகம் அதை ஒட்டித்தான் வந்தது. இப்போ மாபெரும் அந்த அழைத்தலை அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார் என்றால் நம்பிக்கையின் நிமித்தம் ஏற்றுக்கொண்டார் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஆபிரகாம் நமக்கு இறைவனுடைய இந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒருவராக திருச்சபை நமக்கு காட்டுகிறது, விவிலியம் நமக்கு காட்டுகிறது. அந்த இறைவனின் அந்த திருவுளத்தை ஏற்றுக்கொண்ட ஆபிரகாம் கடவுள் சொல்லுகிறார், சோதம் குமாரா நகரை அழிக்கின்ற போது கடவுள் சொல்லுகிறார், என் நண்பன் ஆபிரகாமோடு நான் பேசுவேன். அப்போ இறைவனுடைய திருவுளத்தை யார் செய்கிறாங்களோ அவர்கள் யார்? இறைவனின் நண்பர்கள். என் நண்பன் ஆபிரகாமோடு நான் பேசுவேன், சோதம் குமாரா அந்த நகரை அழிப்பதை பற்றி அவனோடு நான் என்ன செய்வேன், கருத்து பரிமாறிக்கொள்வேன் என்று சொல்லி அவனிடம் போய் சொல்லுகிறார். அது மாதிரி அந்த நகரை அழிப்பதற்காக நான் திட்டமிட்டு இருக்கிறேன் என்று ஆபிரகாம் பிறகு பேரம் பேசுகிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆக இந்த நிலையில் கடவுளுடைய நண்பனாக ஆபிரகாம் தன்னை உயர்த்தி கொண்டதற்கு காரணம் அவருக்கு செவிமடுத்தது தான். முதிர்ந்த வயதில் அவர் சொன்னபடி அந்த நாட்டிற்கு சென்று அங்கே பிள்ளைக்குட்டிகளை பெற்று அங்கேருந்து திருப்பி எகிப்து போய் பல நிலைகளில் அந்த மீட்பின் வரலாறு தொடர்கிறது. எதுவாக இருந்தாலும் ஏற்ற இறக்கங்களாக இருந்தாலும் ஆண்டவரை அவன் நம்பினான், ஆண்டவர் வார்த்தைக்கு செவிமடுத்தான். தனக்கென்று ஒரு பிள்ளை தரப்பட்டது, அந்த பிள்ளையையும் நீ பலி கொடுக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அவன் ஆம் என்று சொன்னான். கொடுத்தது ஒன்று, அந்த ஒன்றையும் கேட்குறேன்னு அவன் குறை சொல்லவில்லை, வழக்கு தொடுக்கவில்லை. நீ கொடுத்தா நீ எடுத்துக்க, அந்த நான் பலி கொடுக்க தயார். பலி கொடுக்க அவன் அழைத்து செல்லுகிறான். அழைத்து செல்லுகிற பொழுது விறகு கட்டை யார் தலையில் இருந்துச்சு? அவங்க தலையில் இருந்துச்சு. அவன் போகிற வழியில் கேட்குறான் அவங்க அப்பாட்ட, நம்ம பிள்ளைங்க கூட்டிகிட்டு போகும்போது கேட்குது, அப்பா நம்ம பலி கொடுக்க போகிறோம், விறகு என் தலையில் இருக்குது, அருவா யார் கையில் இருக்குது? உன் கையில் இருக்குது, எங்கப்பா ஆடுன்னு கேட்குறான். அவன் திரும்பி ஆடு நீந்தாண்டானாக்கா அவன் எடுபட்டு ஓடிடுவான். இவருக்கு 75 வயசு, அவன் சின்ன பையன், பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் தம்முடைய மலையில் நமக்கு அருள்வார். சொல்லுங்கள், தமக்கு அருள்வார். இந்த நம்பிக்கையோடு அவனை அப்படியே ஏமாற்றி எங்கே கூட்டிகிட்டு போகிறான்? மலைக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவன் இந்த நம்பிக்கையோடு போனான். என்ன வார்த்தையை சொல்லிட்டு போனான்? ஆண்டவர் அவருடைய மலையில் நமக்கு அருள்வார் என்று கூட்டிகிட்டு போனான். அதே மலையில் அவனுக்கு அருளப்பட்டது. இப்படியாகத்தான் ஆபிரகாமுடைய பயணம் இருந்தது.
அடுத்தபடியாக அந்த தொடர்ந்து மீட்பின் வரலாற்றில் பார்க்கின்ற பொழுது மோயிசனை நாம் பார்க்கிறோம். அந்த ஆண்டவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப நடந்த அந்த மோயிசனை பார்க்கிறோம். அவன் பயந்து ஓடி வந்து எங்கே இருக்கிறான்? பத்திரமா மாமனார் வீட்டில் இருக்கிறான். ஏன்னா அப்போ இங்கே இருக்கிற பயப்படுறவர்கள்லாம் எங்கே போய் இருக்கணும்? மாமனார் வீட்டில் போய் இருக்கணும். பயந்து ஓடி வந்து மாமனார் வீட்டில் இருக்கிறான். ஆடு மேய்ச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறான். அவனோடு ஆண்டவர் உறவு கொள்ளுகிறார், பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? எரியும் தணலில் மோயிசனோடு பேசுகிறார். பேசி என்ன சொல்லுகிறார்? நான் தான் உன்கிட்ட பேசுகிறேன், நீ தான் அங்கே எகிப்துக்கு போகணும், நீ தான் கூட்டிகிட்டு வரணும், உன்னை விட்டால் எனக்கு ஆள் கிடையாது. மோயிசன் நடுங்குகிறான். ஒரு கோலை கொடுக்கிறான், எடுத்துகிட்டு போகிறான். அப்போ ஆண்டவருக்கு அவன் செவிமடுக்கிறான். பயந்து ஓடி வந்தான். நான் பயந்து ஓடி வந்தேன், ஐயோ என்னால் முடியாது, நான் திக்குவாயன் அதுன்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லி அவன் ஒதுங்கி கொள்ளவில்லை. ஆண்டவர் அழைத்தார், ஆண்டவருடைய குரல் எனக்கு கிடைத்தது. அவன் போகிறான். அவன் அந்த மக்களை அழைத்து வருகிறான். அழைத்து வருகிற பொழுது அவனை மாதிரி நொந்து போன ஆள் உலகத்தில் யாருமே கிடையாது. ஏனென்றால் அந்த மக்கள் வணங்கா கழுத்துடையவர்கள், முணுமுணுக்கக்கூடியவர்கள், எதை எடுத்தாலும் குறை, தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்லக்கூடியவர்கள். எனவே அழைத்து வந்த 40 ஆண்டுகள் கிட்டத்தட்ட மோயிசன் மகிழ்ந்திருந்த நாட்களை விட களைத்து போய், ஓய்ந்து போய், நொந்து போய், வெந்து போன நாட்கள் தான் அதிகம். இருந்தாலும் ஆண்டவருக்கு அவன் செவிமடுத்தான். அதுவே அவனுக்கு பெரிதாக கருதப்பட்டது. எனவே அவன் அடுத்தபடியாக நம் வரலாற்றில் நிற்கிறான், ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றியவனாக. அதற்கு அடுத்தபடியாக டேனியலை பார்க்கிறோம். டேனியல் அவன் நாடு கடத்தப்பட்டாலும் கூட அங்கு மெய்யான கடவுளுக்கு அவன் சான்று பகருகிறான். சிங்க குகைக்குள் அவனை போட்டாலும் கூட ஆண்டவருக்காக அவன் சான்று பகரக்கூடிய, ஆண்டவருக்காக விசுவாசத்தில் சான்று பகரக்கூடியவனாக அவன் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த நிலையில் பழைய ஏற்பாட்டில் பார்த்தால் நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். யாராக இருந்தாலும் இறைவனுக்கு செவிமடுத்தவர்கள் தான். செவிமடுக்காது ஓடின யோவனா கூட ஆண்டவர் என்ன செஞ்சார்? திமிங்கலத்தின் வாயுக்குள் அவனை செலுத்தி மீண்டும் கொண்டு வந்து கொப்புளிச்சு துப்பி திருப்பி அவன் என்ன செய்கிறான்? இறைவாக்கு உரைக்கிறான். ஆக ஆண்டவருக்கு செவிமடுக்காதவர்களை கூட ஆண்டவர் மடக்கி செவிமடுக்கக்கூடியவர்களாக மாற்றுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல பவுல் அடியாரையும் கூட அவனுடைய திமிர், அவனுடைய ஆணவம், அவனுடைய அகந்தை, இனப்பற்று அவை அனைத்தையும் போகிற வழியில் தடுத்தாட்கொண்டு அப்படியே மாற்றி அவருக்கு செவிமடுக்கக்கூடியவராக, இறைவனுக்கு செவிமடுக்கக்கூடியவராக அந்த பவுல் அடியாரை மாற்றுவதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக இந்த வரிசையில் தான் நம் தாய் கன்னிமரியாளும் வருகிறாள். கன்னிமரியாள் பெரிய இவர்களைப் போல படித்தவர் பெரிய ஆட்கள் கிடையாது. சாதாரண எளிய பெண். அனாவிம் என்று சொல்லுவார்கள். ஆண்டவரையே பற்றி கொண்டிருப்பது, அவர்தான் கதி, அவரை விட்டால் ஒன்றும் கிடையாது. இதுதான் அனாவின்கிற அந்த வார்த்தைக்கு பொருள். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நேர்ந்து கோயிலுக்கு விட்டுருவாங்க. அது மாதிரி கோவிலுக்கு விட்டு கோவிலே வளர்க்கக்கூடியவர்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எலிசபெத் அண்ணா வேண்டுகிற போது எனக்கு ஒரு பையனை கொடு, அந்த பையனை நான் எனக்கு நான் மலடி என்கிற அந்த இது எனக்கு போயிடும், கிருபை எனக்கு கிடைக்கும், அந்த பையனை கோயிலில் கொண்டு வந்து விட்டுறேன், அவன் கோயிலில் தான் இருப்பான் அப்படிங்கிற அந்த மாதிரி கோவிலை நேர்த்தி விடுகிறது மாதிரி. அதே மாதிரி தான் மரியாளும் கோவில் வளாகத்தை சுற்றியே வாழ்ந்த ஒரு பெண்ணாக இருந்தால், இளம் பெண், அவளுக்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், வாங்கிறாரு, போங்கிறாரு, செய்யுங்கிறாரு, எல்லாத்தையும் கேட்கிறோம். ஆனால் மரியாளுக்கு கிடைக்கப்பட்ட அந்த வார்த்தை என்பது அவளுடைய உடல் மீது ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாபெரும் போர் தொடுப்பு. அவருடைய உடல் மீது தொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் தாக்கம். இந்த தாக்கத்தை அந்த வயதில் அவர் புரிந்து கொள்ளுகிறாள், அடுத்தவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். எனவே தான் இது எப்படி ஆகும் என்று கேட்கிறார். அறியாமல் கேட்கவில்லை. நம்முடைய விசுவாசம் என்பதும் நம் நம்பிக்கை என்பதும் இறை திருவுளம் என்பதும் எதோட பொருந்திருக்கணும்? தலைவலியோடு பொருந்திருக்குன்னு சொல்லிடக்கூடாது, புத்தியோட பொருந்திருக்கணும். புத்தியோட. எனவே தான் இது எங்கனம் ஆகும். அவள் பயாலஜிலாம் படிச்சிருக்கிறா, யார்? மாதா. அதனால் எங்கனம் ஆகும், அதான் அருமையான கேள்வி. அப்போ கடவுள் அந்த கேள்வியை நீ கேட்குறது தப்புன்னு சொல்ல கிடையாது, நீ கேட்குறது சரிதான், ஆனால் இது ஆகும். ஏனென்றால் வல்லமை மேலிருந்து உன் மீது இறங்கும். இதுதான் இறைவன் சொல்லுவது. அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆக புரியாமல் ஏற்றுக்கொள்ளவில்லை, அறிவியல் பூர்வமான ஒரு வினாவை தொடுத்து அதற்கு பிறகு சொல்லப்படுகிற வார்த்தையை தேர்ந்து தெளிந்து ஆம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வெளிவருகிறது. இதுதான் திருவுளம்.
இதைத்தான் நாம் இறைவனின் திருவுளம். இறைவனின் திருவுளம் அப்படியே கண்ண மூடிட்டு ஏற்றுக்கொள்வதல்ல, அதை நம் அறிவால் துலங்கி ஆராய்ந்து அதற்கு பிறகு வருவதை நாம் தேர்ந்து தெளிந்து ஏற்றுக்கொள்கிற இதை நாம் பார்க்கிறோம். இதுதான் அன்னை மரியுடைய அந்த வாழ்க்கையில் பார்க்கிறோம். அப்படி ஏற்றுக்கொண்டது நிமித்தம் என்ன வந்தாலும் சரி, அதற்காக ஆண்டவரே வல்லமையை கொடுப்பார், ஆண்டவரே வழிநடத்துவார், ஆண்டவரே பார்த்து கொள்வார் என்கிற நிலையில் அந்த பயணம் அமைகிறது என்றால் நிச்சயமாக நாம் அந்த விசுவாசத்திற்கு சான்று பகர முடியும் என்பதை பார்க்கிறோம். இப்படியாக ஆண்டவருடைய திருவுளத்தை தேர்ந்து தெளியக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்று இவைகள் எல்லாம் நமக்கு சொல்லுகின்றன. வீட்டுக்காரருடைய விருப்பத்தை வீட்டுக்காரமாக செய்கிறது கிடையாது, வீட்டுக்காரமாக விருப்பத்தை வீட்டுக்காரர் செய்கிறது கிடையாது, 2 பேருடைய விருப்பத்தை புள்ள குட்டிங்க செய்கிறதே கிடையாது. இப்போ அவங்களுக்கெல்லாம் கைடு யாருன்னா இந்த யூடியூப்பை தட்டி அந்த இதை தட்டின உடனே அங்கே என்னன்னா வருது அதுதான் எல்லாமே வாழ்க்கையில் உண்மை என்று நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இன்றைக்கு அப்படி இருக்க உலகம். நமக்குள்ளேயே நம்முடைய ஒருத்தருடைய விருப்பத்தை ஒருத்தர் செய்வதற்கு நாம் சங்கடப்படுகிறோம், சலனப்படுகிறோம். ஆனால் இறைவனுடைய விருப்பம் என்று வருகிற பொழுது அப்படிங்கிறோம். ஏனென்றால் அந்த இறை திருவுளத்தை விருப்பத்தை செய்கிறோமா செய்யலைன்னு பெருசாக யாரும் பார்ப்பதில்லை. ஆனால் ஒருத்தர் விருப்பத்தை செய்கிறோமா என்பதை நாம் பார்த்து கொள்ளுகிறோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் நாம் இறைவனுடைய இந்த விருப்பத்தை செய்வதற்கு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை, உள்ளத்து அமைதி, புற சூழ்நிலைகளும் அமைதியாக இருக்க வேண்டும். எப்போவுமே சலன்னு இருந்தால் அதில் இறைவனுடைய பார்க்க முடியாது. ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் குறிப்பாக ஒரு நாள் காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே 10 நிமிடம் கண்களை மூடி இந்த நாளை நான் எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்று இறைவன் எனக்கு என்ன சொல்லுகிறார், ஒரு 10 நிமிடம். ஏனென்றால் ஒரு நாளை காலைல 6 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் அல்ல, அது ஒரு புது பிறப்பு, அது ஒரு புது பிறப்பு. அந்த தூங்குவது என்பது ஒரு சாக்காடு, தூங்குவது என்பது சாக்காடு. வள்ளுவர் சொல்லுகிறார். நம்ம சாயந்தரம் ஒரு 10 மணிக்கு இந்த காலை கையை நீட்டிட்டின்னு வச்சுக்கோங்க, என்ன அர்த்தம்? ஆள் அவுட்டுன்னு அர்த்தம். காலைல 6 மணிக்கு எந்திரிக்கணும், அது ஒரு புது பிறப்பு. ஒரு நன்றி சொல்லுங்கள் ஆண்டவருக்கு. இந்த நாளை நான் எப்படி எடுத்து செல்ல போகிறேன்? அப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரு சில திட்டங்கள் வரும். வேலையாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும் சரி, நமக்கென்று ஒரு சில திட்டங்கள் வரும். நான் பெருசாக மலையை பிடிங்கி மடுவில் வைக்க வேண்டாம். இந்த நாளை நான் இப்போ படிக்கிற பிள்ளைங்க நான் என்ன செய்ய போகிறேன், வேலைக்கு போகிறவங்க என்னுடைய வேலை, எனக்கு இருக்கிற கடமைகள் என்ன, வீட்டில் இருக்கிறவங்க இன்றைக்கு நான் என்னென்ன செஞ்சு ஆகணும், இவைகளெல்லாம் உங்களுடைய கண்முன் அப்படியே வரணும், பட்டியல் போட்டு அப்படியே வரணும். அது ஓகே 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 அடுத்த அரை மணி நேரம் எல்லாத்தையும் ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு இவைகளை செய்வதற்கு நீங்கள் புறப்பட்டீர்கள் என்றால் அதுதான் இறைவனுடைய திருவுளம். 365 நாளைக்கு எழுதி வைக்க முடியாது, 10 வருஷத்துக்கெல்லாம் எழுதி வைக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுந்திருக்கிறது என்பது ஒரு புது பிறப்பு. உங்களுக்கு முன் இருக்கக்கூடிய பொறுப்புகளும் கடமைகளும் வயதுக்கும் வரம்புக்கும் தக்க அவைகள் ஒரு பெரிய நீண்ட பட்டியல் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி வரும். ஒரு சில நீங்கள் மலைத்து நிற்கலாம், மலைத்து நிற்கக்கூடாது. அந்த கண்ணுக்கு முன்னாக வருவதை ஆண்டவன் எனக்கு இப்போது வெளிப்படுத்துகிறார். நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய அன்றாட வாழ்விலிருந்து அது வெளிப்படும், செயல்படுத்துகிறார். இதை நான் எப்படி இன்றைய நாட்டை செய்து முடிக்கப் போகிறேன் என்பதை நாம் செய்கிறோம். அன்று இரவு நான் படுக்க போகிற பொழுது இன்றைக்கு இவ்வளோதெல்லாம் செய்ய வேண்டியது, எதையெல்லாம் செய்தேன், எதெல்லாம் செய்ய விடலை, செய்ததனால் வந்து நல்லது என்ன கெட்டது என்ன என்பதை ஒரு நிமிடம் யோசித்து விட்டு நாம் சென்றோம் என்றால் அடுத்த நாள் இப்படித்தான் நம்முடைய திருவுளத்தை தேர்ந்தெடுக்க வேண்டுமே ஒழிய உட்கார்ந்து அப்படியே பேசி கீசி எடுத்து ஒரு வருஷத்துக்கு வேண்டிய எழுதி அப்படி சுட்டி அங்கிட்டு போட்டதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய விருப்பத்தை தேர்ந்து தெளியக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். நம்மளது அது பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீ அப்படின்னு மாதாவுக்கு வந்து அந்த திருவிழா நமக்கு வரப்போகிறது கிடையாது. ஆனால் நமக்கென்று பொறுப்பு கடமையை ஒட்டித்தான் நமக்கு திருவிழம் வரப்போகிறது. அதை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த திருவிழத்தை நிறைவேற்றுகிறவர்களை பற்றி நம் ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், அவர்கள் யார்? இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்கள் யார் சொல்லுங்க பார்ப்போம். தாயும் தந்தையும் சகோதரர்களும். நாம் சொன்ன ஆபிரகாம் நண்பனாக அவர் சொன்னார். அவர் தாயும் தந்தையும் சகோதரமாக இருக்கிறார்கள். இந்த திருவுளத்தை நிறைவேற்றுபவர்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய கடமையையும் பொறுப்பும், அதுதான் இறைவன் நமக்கு முன் படைக்கின்ற ஒரு திருவுளம். யாரையுமே கடவுள் வேஸ்ட்டாக படைச்சு வேஸ்ட்டாக விடவே இல்லை. கருவில் உருவாகும் குழந்தை ஒவ்வொன்றும் கடவுளின் திருவுளமே. கடவுளின் திருவுளம். கருவில் உருவாகிற ஒவ்வொரு குழந்தையும் கடவுளின் திருவுளம். புது புது சிந்தனைகளோடு பிறக்கின்ற குழந்தைகளாக அது இருக்கிறது. புது புது சாதனைகளை படைக்கின்ற குழந்தைகளாக அதுகள் இருக்கிறது. அக்கருவில் உருவாகி நாம் அனைவருமே வேஸ்ட்டு கிடையாது.
கடவுளுடைய அந்த சிந்தனையில் அவருடைய திருவுளத்தில் நாம் இருந்திருக்கிறோம். ஒரு காரியத்தை, ஒரு சாதனையை செய்து முடிப்பதற்காக நாம் உருவாக்கப்பட்டு பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை நாம் உணர்கிறோம். எனவே தான் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்கள் இறைவனோடு உறவு கொண்டவர்களாக, இறைவனோடு நட்பு கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நம் ஆண்டவரே மார்க் எழுதிய அந்த நற்செய்தியில் அவர் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். கடவுள் யாருக்கு செவி சாய்க்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவிகளுக்கு அவர் செவி சாய்ப்பதில்லை. இறைப்பற்றுடையவர்களாய் கடவுளின் திருவுளப்படி நடப்பவர்களுக்கு யார் செவி சாய்க்கிறார்? கடவுள் செவி சாய்க்கிறார். நம்ம கடவுளுக்கு செவி சாய்க்கிறோன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ கடவுள் யாருக்கு செவி சாய்க்கிறாரா? அவருடைய விருப்பப்படி யாரெல்லாம் நடக்கிறார்களோ அவர்களுக்கு செவி சாய்க்கிறார். இதுதான் முக்கியமானது. எனவே தான் இந்த திருவுளத்தை நிறைவேற்றுவதில் உச்ச கட்டத்தில் இருப்பது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக தந்தைக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒன்றை பிலிப்பியருக்கு எழுதிய அந்த கடிதத்தில் நீங்கள் பார்க்கலாம். அது பிடாப்பிடியாக பிடித்து கொண்டிராத இறங்கி மனித உருவெடுத்து அதிலும் சாவை தவிர மற்ற அனைத்தில் நம்மளை போய் வாழ்ந்து சிலுவை சாவு அதை தொடர்ந்து. எனவே கடவுள் அவருக்கு எல்லாவருக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று அங்கு எழுதப்பட்டு இருக்கிறது. எனவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு திருவுளத்தை நிறைவேற்றுவதில் நம்பர் 1. எனவே தான் இறைவன் அவருக்கு செவி சாய்த்தார். எல்லா காரியங்களிலும் செவி சாய்த்தார். நற்செய்தி முழுவதும் பார்த்தீங்கன்னா இயேசு வேண்டி கேட்டதோ அல்லது ஆணையிட்டதோ எதுவுமே நடக்காமல் இருந்ததே இல்லை. லாசரே வெளியே வா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு மேட்ரு. அப்போ இறைவன் செவி சாய்க்கிறார் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் பார்த்தீங்கன்னா. ஏனென்றால் கடவுளுடைய திருவுளத்தை அவர் செய்தார். எனவே கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதா அருளப்பர் நற்செய்தியில் 9:31, பாவிகளுக்கு கடவுள் செவி சாய்ப்பதில்லை. யார் பாவிகள்? திருவுளத்தை உணராதவர்கள், புரிந்து கொள்ளாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அதை வாழ்வில் கடைபிடிக்காதவர்கள். பாவம்னா எங்கேருந்து தொங்குதுலாம் நினச்சிக்க வேண்டாம், இதுதான். ஆக இதை பாவிகள். எனவே இவர்களுக்கு கடவுள் செவி சாய்ப்பதில்லை என்று கடவுளுக்கு அவர்கள் புறம்பாகவே தங்களுடைய காரியங்களை தாம் விரும்புவதை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கடவுளுக்கு விரும்புவதை செய்கிறவர்கள் தான் இறைப்பட்டு உள்ளவர்கள். இவர்களுக்கு தான் கடவுள் செவி சாய்க்கிறார் என்று அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்நிலையில்தான் தெசலோனியருக்கு எழுதியதில் தூய பவுலடியார் என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு கிறிஸ்துவ வாழ்வு என்பது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது, இறைவிடாது ஜெபிப்பது, எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி கூறுவது, இது இந்த 3ம் தான் கடவுள் நம்மிடமிருந்து விரும்புவது. எனவே காலையில் எழுந்தவுடன் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு துதியுங்கள். அதை தொடர்ந்து வருகிற நேரங்களிலே நாம் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் என்று, இறைவன் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும், இறைவன் நமக்கு பணித்ததெல்லாம் நடக்க வேண்டும் என்று வேண்டுங்கள், செய்யுங்கள். இறுதியிலே படுக்கின்ற பொழுது நன்றி கூறுங்கள். இதை தவிர கடவுள் நமக்கு எந்த திருவுளத்தையும் திருவுளச்சீட்டையும் எழுதி வைக்கவில்லை என்று அவர் நமக்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே இதை உணர்ந்தவர்களாக இந்த நாளிலே இந்த திருவிழாவை துவக்குகிறோம். ஆண்டவருடைய திருவுளம் உங்கள் குடும்பத்திற்கென்று, உங்கள் பிள்ளைகளுக்கென்று, உங்களுடைய வாழ்வு முறைக்கென்று, அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நீங்கள் செல்லுகின்ற பொழுது என்ன என்பதை உய்த்துணரக்கூடிய அந்த ஞானத்தை, உய்த்துணரக்கூடிய அந்த பக்குவத்தை, எது நல்லது எது தீயது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்வை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருள வேண்டும். படிப்பதனால் மட்டும் அது வராது, பல அனுபவங்கள்னால் மட்டும் வராது. ஆண்டவரோடு நம் ஐக்கியம் இருக்கக்கூடிய அந்த ஐக்கிய நிலையில்தான் இவைகளெல்லாம் நமக்கு வருகின்றன என்பதை நாம் உணர வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு அன்னை மரியாளிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டாலும் சரி, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலிருந்து கற்றுக்கொண்டாலும் சரி, அல்லது விவிலிய மாந்தர்களாக நமக்கு தரப்படக்கூடிய கற்றுக்கொண்டாலும் சரி, இங்கே இருக்கிற பெரியவர்கள் இருப்பார்கள், இங்க இருக்கிற பக்குவம் மிகுந்தவர்கள் இருப்பார்கள், அவர்களே நமக்கு சான்றாக இருப்பார்கள். ஆண்டவருடைய திருவுளத்தை அறிந்து அதற்கு தேவை பக்குவத்தோடு தங்களுடைய சமூக வாழ்க்கையும் குடும்ப பொறுப்புகளையும் செய்பவர்கள் இருப்பார்கள். அவரிடமிருந்து நம்ம கற்றுக்கொண்டாலும் சரி, இவைகளெல்லாம் நமக்கு பாடங்களாக அமைந்து நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நாம் பயணிக்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை வழி நடத்துகிறார், அவருடைய விருப்பத்தை நான் செய்கிறேன், அவர் உடன் இருக்கிறார், காத்து நிற்பார் என்கிற நம்பிக்கையில் நம் பயணத்தை நாம் தொடர இந்த நாளிலே சிறப்பாக மன்றாடுவோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலே எங்களுடைய விழாவினை நாங்கள் துவக்கி இருக்கிறோம். இந்த விழா நாட்களிலும் இது அருளும் இரக்கமும் கிருபையும் பிரசன்னமும் எங்கள் மத்தியில் இருப்பதாக நன்றி செலுத்துகிற காலமாகவே ஒவ்வொரு நாளும் இது ஆலயத்திற்கு வர உமக்கு நன்றி செலுத்தமை போற்றி புகழ நீ கடந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு செய்திருக்கிற மாபெரும் கிருபைகளுக்காக நன்றி சொல்ல திரும்ப நாங்கள் வரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். இது இந்த நாளிலிருந்து நாங்கள் எடுக்கிறதை புகழ்ச்சி நன்றியை நீர் ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து மகிழக்கூடிய அந்த அருளையும் கிருபையும் எங்களுக்கு தந்திருக்கிறீர். எங்களுக்கென்று பொறுப்பும் கடமையும் கொடுத்திருக்கிறீர். வெறுமன நாங்கள் பிறப்பிக்கப்படவில்லை, எங்களுக்கென்று ஒரு பொறுப்பும் கடமை
கடமையும் இருக்கிறது. எங்கள் குடும்பத்திற்கென்ற பொறுப்பும் சமூகத்திற்கென்றும் சார்ந்திருக்கிற அமைப்புகளுக்கென்றும் நாங்கள் செய்யக்கூடியவைகள் இருக்கின்றன. அவைகளை நாங்கள் தேர்ந்து தெளியக்கூடிய அந்த பக்குவத்தை தாரும். எது நல்லது, எது கெட்டது, எது உகந்தது, எது சிறந்தது என்பதையெல்லாம் உய்த்துணர்ந்து அவைகளை நாங்கள் உமது திருவுளத்திற்கேற்ப செய்து மகிழக்கூடிய அந்த பக்குவத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்வின் முறை என்பது திருவுளத்தை தேர்ந்து தெளிதல் என்பது எப்போ நடக்கின்ற ஒன்று அல்லது தொகுத்து செய்யக்கூடிய ஒன்று அல்ல. மாறாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு பயணமும் உமது விருப்பத்திற்கேற்ப அமைய நாங்கள் காலையில் எழுந்தவுடன் எங்களை நாங்கள் ஆண்டு நடத்தக்கூடியவர்களாக உம் திருமுன் எங்களை ஒப்புக் கொடுத்து உம் விருப்பத்தை எங்கள் வாழ்வில் ஏற்று செய்யக்கூடிய கடமைகளை நினைவு கூர்ந்தவர்களாக எங்களுடைய அந்த நாளின் பயணத்தை தொடங்க இறுதியிலே செய்து முடித்தவர்களாக உம் திருமுன் வந்து உமக்கு நன்றி செலுத்தி மகிழ்ந்து உறங்கச் செல்ல அடுத்த நாள் நாங்கள் மீண்டும் புதுப்பிறப்படைந்தவர்களாக உம் திருக்கரங்களை வாழ்வை கொடுத்து மீண்டும் பயணத்தை தொடரக்கூடிய அந்த பக்குவம் மிகுந்த அந்த தன்மையை இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒவ்வொரு சகோதரிக்கும் குடும்பத்தாருக்கும் நீர் இந்த நாளிலே தந்தருள்வதாக. இறைவனின் திருவுளம் இதோ ஆண்டவரிடம் வருகிறது, செவிமடுக்க வேண்டும் என்பது நம்மை சூழ்ந்திருக்கிற உறவுகள் நட்புகள் வழியாகவும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் என்கிற மனப்பக்குவம் கொண்டவர்களாகவும் நாங்கள் இந்த நாளிலே இருக்கிறோம். கணவன் மனைவிக்கு செவிமடுக்க, மனைவி கணவனுக்கு செவிமடுக்க, இருவரும் பிள்ளைகளுக்கு செவிமடுக்க, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செவிமடுக்க, அவர்கள் முதிர்ந்தவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களுக்கு வழிநடத்தக்கூடியவர்களுக்கு நாங்கள் அனைவரும் சேர்ந்து செவிமடுக்கக்கூடிய அந்த நிலையில் ஒருவரை நாங்கள் செவிமடுத்து பக்குவத்தோடு எங்கள் சமூகத்தையும் குடும்பத்தையும் வாழ்வு முறைகளையும் நாங்கள் நடத்தி செல்லக்கூடிய அந்த எளிய உள்ளத்தை, தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தை எங்களுக்கு தந்தருளும். நான் படித்திருக்கிறேன், அனைத்தும் தெரியும் என்றெல்லாம் நினைத்து கொண்டு இருப்பவர்கள் கண்டிப்பாக அடுத்தவர்களுக்கு செவிமடுக்க வேண்டும். நம் படிப்பும் நம் அனுபவமும் நமக்கு பாடம் சொல்லித் தராது. அடுத்தவர்கள் சொல்லுகிற ஒரு சிறு சிறு வார்த்தைகள் தான் நமக்கு அவ்வப்பொழுது பாடங்களை சொல்லித்தரும். அது சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அதற்குள்ளும் ஒரு ஞானம் இருக்கிறது, அதற்குள்ளும் ஒரு ஆலோசனை இருக்கிறது, அதற்குள்ளும் ஒரு வழி நடத்துதல் இருக்கிறது, ஒரு அறிவுரை இருக்கிறது, அதற்குள்ளும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு சிறு கருத்து இருக்கிறது என்பதை இந்த எளிய மனம் கொண்டு யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அதை தான் இறைவனின் திருவுளமாக நாம் கருதுகிறோம். அந்த பக்குவத்தை ஆண்டவர், அந்த தாழ்ச்சி நிறை உள்ளத்தை ஆண்டவர், அந்த எளிய உள்ளத்தை ஆண்டவர் நமக்கு தந்தருள இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். எளிய உள்ளம், தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் தான் ஆண்டவருக்கு செவிமடுக்கும், ஆண்டவருடைய குரலை கேட்கும், ஆண்டவருடைய விருப்பப்படி தன்னுடைய பயணத்தை தொடரும். அத்தகைய பயணத்தை தொடரக்கூடிய எளிய உள்ளத்தையும் இனிய அந்த காரியத்தையும் என் பிள்ளைகளுக்கு இந்த நாளின் ஆசீர்வாதமாக தந்து வழிநடத்துவீராக. இணையற்றமது நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய தேவைகளுக்காக நாம் இப்பொழுது ஜெபிப்போம். இன்று தொடங்கியிருக்கும் நமது 32ஆம் ஆண்டு பங்கு திருவிழா நமது பங்கில் விசுவாசத்தையும் ஒற்றுமையும் புதுப்பிக்கும் அருளின் காலமாக அமையட்டும். அன்னை மரியாவை போல நமது பங்கின் ஒவ்வொரு குடும்பமும் உமது திருவுளப்படியே எங்களுக்கு நிகழட்டும் என்ற மனநிறைவுடன் இறைவனை ஏற்றுக்கொண்டு ஒருவருக்கு அன்பிலும் பங்கு சமூகத்திலும் ஒற்றுமையிலும் ஏழைகள் மற்றும் தேவையில் இருப்போரின் சேவையிலும் வரும் அருள வேண்டுமென்று இறைவாவிடம் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறை திருவுளத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த அன்னை மரியாவை போல திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் மற்றும் திருச்சபையின் அனைத்து இறை மக்களும் இறைவனின் அழைப்பை உணர்ந்து விசுவாசத்தை உறுதியாகவும் அன்பின் சேவையும் அர்ப்பணிப்பும் வாழ அருள்வர வேண்டுமென்று ஆண்டவரை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய உலகின் தவறான தாக்கங்கள், பயன்பாடு, தவறான உறவுகள் மற்றும் எதிர்காலம் குறித்து குழப்பங்கள் ஆகியவற்றிலிருந்து நமது குழந்தைகளையும் இளைஞர்களையும் இறைவன் காத்தருள்வாராக. அன்னை மரியாவை போல இறைவனின் குரலை கேட்டு நல்லதை தேர்ந்தெடுத்து தங்கள் வாழ்வை நன்மை சமூகத்திற்கு அர்ப்பணிக்கும் தலைமுறையாக அவர்கள் வளர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகள், நோயாளிகள் மற்றும் துயருவோருக்காக
வறுமையில் வாடுவோர், வேலை வாய்ப்பின்றி தவிப்போர், நோயால் துன்புறுவோர், முதியோர், தனிமையில் வாழ்வோர், தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து துயருறுவோர் அனைவரையும் இறைவன் தம் இரக்க கரங்களால் தாங்குவாராக. அன்னை மரியா எலிசபெத்துக்கு விரைந்து சென்றது போல் நாமும் தேவையில் இருப்போரை கண்டு கொள்ளும் இரக்கமுள்ள இதயத்தையும் சேவை செய்யும் மனதையும் பெற அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரை மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். போர், வன்முறை, பயங்கரவாதம், வெறுப்பு மற்றும் பிரிவினையால் பாதிக்கப்பட்டுள்ள உலக நாடுகளையும் மக்களையும் இறைவன் தம் அமைதியால் நிரப்புவாராக. அதிகாரத்திற்கும் சுயநலத்திற்கும் மேலாக மனித உயிரின் மதிப்பையும் சகோதரத்துவத்தையும் மதிக்கும் தலைவர்களை உருவாக்கி அமைதிக்கான பாதையில் உலகை வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரே மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜெபிப்போம். அன்பு தந்தையே, தேவைகளை மிகுந்த நம்பிக்கையோடு உமது திருப்பாதம் இந்த திருப்பிடம் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர், கேட்டிருக்கிறோம். கொடுத்து நிறைவாக எங்கள் ஒவ்வொருவரை உமது விருப்பப்படி வழி நடத்தும். இணையற்ற உமது நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். பொருளுமில்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளுமில்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தமும் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன். என்னையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளுமில்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். நிலையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ என் நிம்மதி இழந்து நின்றேன். வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடி நான் அளவில்லா பாவம் செய்தேன். தனது இன்னுயிரை பலி என தந்தவரே, உனக்கு நான் எதை அளிப்பேன்? இன்று உனக்கு நான் எதை அளிப்பேன்? பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். வறுமையும் ஏழ்மையும் பசியும் பிணியும் ஒளிந்திட ஒளித்திடுவேன். அமைதியும் நீதியும் அன்பும் மரமும் நிலைத்திட பணி செய்வேன். உன்னத தேவனே, உனதரு கருவியாய் உலகினில் வாழ்ந்திடுவேன். என்றும் உலகிலே வாழ்ந்திடுவேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கன்னி மரியாவின் நினைவு நாளில் எங்கள் காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுத்து வேண்டுகின்றோம். சிலுவையில் தம்மை உமக்கு மாசற்ற பலியாக ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவின் மனித இயல்பு எங்களுக்கு துணை புரிவதாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்பட புரிந்துள்ளீர். சிறப்பாக உம்மடியார் மரியாவின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். ஆகவே வானதுதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்த அக்களுத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். அவர் மகிமையும் மகத்துவமும் உலகினில் பரவிட புகழ்ந்திடுவோம். தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். உமது மேலாம் ஆட்சிமைகள் வானமும் வையமும் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. கரிசனி ரிசனி பசனி பகரி கபனி. தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புக்கள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் வைத்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி பெற்று சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு இருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். என் நினைவாக இதை செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பு தரும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நினைவு கூறுகிறோம். மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கிற நாங்கள் புனிதமான இந்த உயிருள்ள திருப்பலியை நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கிறோம். திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளும் அன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகளின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறுகிற நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, எங்கள் பங்கின் பாதுகாவலி, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகி எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியே உம் திருமக நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சுதந்திரருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவோடு உம்மோடு சேர்த்து கொள்ளும். ஈரதுபோல எங்கள் சகோதர சகோதரிகளையும் ஊக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலக விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இதை நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவருள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தையின் ஒழுக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் துணிவுடன் மன்றாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம்.
இரக்கத்தின் உதவியால் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமுடன் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள் குற்றம் குறைகளை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியும் ஒற்றுமையையும் நிறை மகிழ்ச்சியையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்கள் துன்பங்கள் நம் வேதனைகள் அனைத்தையும் நீக்கி உடல் உள்ள ஆன்ம நலன்களால் நம்மை நிரப்புகிறவர். இவர் மீது கொண்ட விசுவாசத்தினால் இன்று இந்த விருந்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிதம் மாறுவேன். உன்னை மனம் தேடுவேன், நீ வழிகாட்டுவே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிதம் மாறுவேன். உன்னை மனம் தேடுவேன், நீ வழிகாட்டுவே. இறைவா இறைவா வருவா இங்கே, இதயம் அருகில் அமர்வா இன்றே. இறைவா இறைவா வருவா இங்கே, இதயம் அருகில் அமர்வா இன்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிலம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றிடும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறரன்பு என் பணியில் நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவார்த்தையில் நிறைவாகுவேன், மறைவாழ்விலே நிலையாகுவேன். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவா இங்கே, இதயம் அருகில் அமர்வா இன்றே. இறைவா இறைவா வருவா இங்கே, இதயம் அருகில் அமர்வா இன்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிலம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும்.
அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்முடைய பங்கினுடைய பாதுகாவலி, புனிதர்களின் அரசி, அவருடைய விழாவை இன்றைய தினத்தில் நாம் கொடியை மந்திரித்து பவனியாக கொண்டு வந்து வானம் நோக்கி நாம் ஏற்றி திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கின்றோம். இவ் அனைத்து நிகழ்வுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மோடு துணை இருந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய அருளை அளித்து கொண்டிருக்கின்றார். அந்த அருளை நம்முடைய பாதுகாவலியாக இருக்கக்கூடிய அன்னை மரியாள் பரிந்து பேசி பெற்று கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே இன்றைய தினத்தில் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நம்முடைய அன்பு தாய் மரியாவுக்கும் நான் நன்றி கூறி, அதே வேளையில் அன்னையின் மரியா, புனிதர்களின் அரசி, இவருடைய விழாவை மிகவும் சீரும் சிறப்புமாக கொண்டாட நம்முடைய பங்கை சார்ந்த பொறுப்பாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள் என பலரும் பல நாட்களாக தயார்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். எனவே நம்முடைய பங்கினுடைய விழா சிறப்பாக இருக்க உதவிக்கரம் நீட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இரண்டாவது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய 32வது ஆலய விழாவினுடைய முதல் நாளில் யாரை அழைக்கலாம் என்று நான் எண்ணிய பொழுது என்னுடைய பார்வையில் வந்தவர் மதிப்புக்குரிய பேரும் புகழும் கொண்ட அருள் தந்தை டி யூஜின் அவர்கள். அவர் பன்முகம் கொண்டவர். அவரிடம் எப்படிப்பட்ட பணிகளை கொடுத்தாலும் பார்த்து நிதானமாக நேர்த்தியாக செய்யக்கூடியவர். அவருடைய பணி வாழ்க்கையில் நாம் பார்த்தோம் என்றால், எங்கெல்லாம் அவர் இருந்தாரோ அந்த இடங்களில் அனைத்திலும் முத்திரை பதித்தவர். அவருடைய பணிகள் அனைத்தும் மக்களை முன்னிறுத்தி வைத்து செய்யக்கூடியவை. எனவே அவரிடம் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பொழுது, கண்டிப்பாக வருகிறேன் சாமி என்று கூறி இன்றைய தினத்தில் நம்மிடம் வந்து கொடியை மந்திரித்து கொடியை ஏற்றி நமக்கு திருப்பலி நிறைவேற்றி கொண்டு, அதிலும் குறிப்பாக இன்றைய சிந்தனையாக இறை திருவுளத்தை ஏற்று வாழ்ந்தவர் மரியா. பல உதாரணங்களை சமூகத்தில் நடந்ததையும் விவிலியத்தில் இருந்ததையும் எடுத்து கூறி, இறுதியாக திருவுளம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய செயல் என்பதை வெளிப்படுத்திய அருள் தந்தை டி யூஜின் அவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அவரை பொன்னாடி போர்த்தி கௌரவிக்க திருவாளர் பீட்டர் அவர்களை அழைக்கின்றேன். அடுத்தபடியாக அருட்தந்தை செபஸ்தியார், தமிழக நார்பட் சபையினுடைய பொருளாளர், மேலும் அவர் புனித நார்பட் மனநல காப்பகத்தினுடைய இயக்குநராகவும் இருந்து பணி செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு நம்முடைய பங்கின் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அவரை மரியாதை செய்ய திருவாளர் ஜான் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதேபோல புனித நார்பட் அன்பகத்தினுடைய ரெக்டராக இருக்கக்கூடிய அருள் தந்தை ஜான்பால் அவர்களும் நம்மோடு இணைந்து ஜெபித்திருக்கின்றார். அவரை கௌரவிக்க திருமதி ஆனி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நம்முடைய பங்கில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ரிடம்டோரிஸ் தந்தையர்கள்,
அருட்தந்தை ஜான் பால் அவர்கள் குரு மாணவர்களுடைய கண்காணிப்பாளராக இருக்கின்றார். அவர்களும் நம்முடைய இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபித்திருக்கின்றார். அருட்தந்தை ஜான் பால் அவர்களுக்கு பங்கின் சார்பாக நன்றிகள். அவரை கௌரவிக்க திருமதி லீலா ஜெயராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நான் நாளைய தினம் 22/8/2026 சனிக்கிழமை சிறப்பிப்பவர்கள் காந்தி நகர் இறை மக்கள், திருப்பலி நிறைவேற்றுவர் ஜே விக்டர் இமானுவேல் அருள்தந்தை அவர்கள், மறைவட்ட அதிபர் கிராப்பட்டி, திருச்சி மறை மாவட்டம். அன்புக்குரியவர்களே, இந்த வருடம் 25-26 கல்வி ஆண்டில் 12 மற்றும் 10ஆம் வகுப்பில் மாணவ மாணவியர் பெற்ற மதிப்பெண்கள் விவரம் கேட்கப்பட்டது. முதல் 2 இடங்கள் பிடித்தவர்களை கௌரவிக்கப்படுகிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. வரப்பெற்றவர்களில் கீழ்கண்ட விவரம் படி முதல் 2 இடங்களை பிடித்தவர்கள் பின்வருமாறு: கல்வியை வளர்த்தெடுத்தவர் அருள் தந்தை டி யூஜின் அவர்கள். எனவே அவரை வைத்து இந்த செல்வங்களை மரியாதை செய்தால் இன்னும் நலமாகவும் வளமாக இருக்கும் என்று எண்ணிதான் இன்றைய தினத்தில் கொடுக்கலாம் என்று முடிவு செய்தோம். எனவே அருள் தந்தை யூஜின் அவர்கள் முன் வந்து எங்களுடைய பிள்ளைகளை பாராட்டி ஆசிர்வதித்து கௌரவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 12ஆம் வகுப்பில் முதலிடம் செல்வன் எப்ராஹிம் ஃப்ரெடி, அவருடைய தந்தையர்களோடு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தந்தை எட்வர்ட் அருள்ராஜ், தாய் சோபியா, சவரியார் அன்பியம், மதிப்பெண் 551 கொடுத்துருங்க. 2வது இடம் பிடித்தவர் செல்வி விசால்வியா ஏஞ்சலின், டாக்டர் ஆஃப் கார்மேல் ஜேம்ஸ் விக்டர், ஐரின் ஜூலி, நார்பர்ட் அன்பியம், மதிப்பெண் 539 வந்து பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல 10ஆம் வகுப்பில் முதலிடம் பிடித்தது செல்வி மரிய ஜோசிஃபா, டாக்டர் ஆஃப் ஜோசப் ஸ்டாலின் அமுதா, செசிலியா அன்பியம், எடுத்த மதிப்பெண் 464. 2வது இடம் பிடித்தது செல்வி சுசல் ஜோஸ்னா, டாக்டர் ஆஃப் ராபர்ட் ராயப்பன், மார்டின் கலா, செசிலியா அன்பியத்தை சார்ந்தவர்கள், மதிப்பெண் 407. நம்முடைய அன்னையினுடைய உருவம் தாங்க கொடி மந்திரித்து பவனியாக வருகின்ற பொழுது அருள்தந்தை யூஜின் அவர்கள், கொடி மந்திரிப்புக்கே இவ்வளவு பேர் வந்திருக்காங்களா, ரொம்ப பங்களிப்பு இருக்கா உங்கள் பங்கில் அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக சாமி, எங்களுடைய மக்கள் ஞான காரியங்களை அதிகமாக ஈடுபடுகிறார்கள் என்று கூறினேன். அதிகமான எண்ணிக்கையில் நீங்கள் கலந்து கொண்டு தந்தை கூறியது போல கடந்த ஆண்டு முழுவதும் பெற்றதற்கு நன்றியாகவும் வரக்கூடிய ஆண்டில் பெறுவதற்கு ஆசிரியை பெறவும் நாம் வந்திருக்கின்றோம். தொடர்ந்து ஒவ்வொரு நவநாட்களிலும் கலந்து கொண்டு அன்னையின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அருளை பெற உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் நினைவை வணக்கத்துடன் கொண்டாடி மகிழ்ந்திருக்கிற நாங்கள் வேண்டுகின்றோம். விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் நிலையான விருந்தில் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர்
ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு என்றென்றும் இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தமது அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உலர் கவர்ந்தவளே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும் அழகே அழகே கலமானி அழகே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, அம்மானி தேரினிலே பவனி வரும் போதினிலே உயாரமாக மனம் ஊர்வலமும் போகிறது. யாரும் இல்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீயே தாயே, உம்மை நம்பி வந்தோம், இங்கு உள்ளதெல்லாம் தந்தோம், உந்தன் முகத்தை பார்க்கும் போது உள்ளம் மகிழுதே, உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.